தமிழ் புத்தாண்டு பஞ்சாங்க பலன். இத கேட்டீங்க அப்படின்னாவே, நிச்சயமா உங்களுக்கு பணமழை பொழியும். 1000% சொல்லலாம். அடித்து சொல்லலாம் உங்களுக்கு பணமழை பொழியும். அதற்கான காரணத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இத கேட்டீங்க அப்படின்னாவே உங்க வாழ்க்கையில நெறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த வருஷம் இது நடந்தே தீரும் அப்படின்னு பஞ்சாங்கத்துல சொல்லப்பட்டுள்ளது. அது என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். என்னங்க சும்மா கதை விடுறீங்க வீடியோவுக்காக அப்படின்னு நீங்க நெனைப்பீங்க. இல்லங்க. இந்த பஞ்சாங்கத்துல எந்த தொழில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லது. இந்த தொழில் இந்த வருடத்துல சிறப்பு பெறும். இந்த தொழில் சிறப்பு பெறாது. இந்த வருடம் ரொம்ப நஷ்டமாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம எதுல நம்ம முதலீடு செய்யலாம், எதுல போடக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களாவே இருக்கட்டும். இப்போ எலக்ட்ரிக்கல் இந்த வருஷம் நல்லா முன்னேற்றம் பெறும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது ரிலேட்டடா இருக்கக்கூடியதுல நம்ம ஷேர்ல வாங்குவோம், விற்போம், இது மாதிரி செய்வாங்க. அப்ப அவங்களுக்கு அதன் மூலமா நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு தொழில் செய்யறவங்களா இருந்தா எந்த தொழில் செய்யலாம், இந்த வருஷம் எது நல்லா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செய்யறப்ப அந்த தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கும். அதற்காக தான் நான் இப்படி சொன்னேன். சரி, ஸ்ரீ பராபவ வருடம்னு இந்த வருஷத்தை சொல்லுவாங்க. இந்த வருடமானது அதாவது சித்திரை 1 செவ்வாய்க்கிழமையில சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல கும்ப ராசியில ரிஷப லக்னத்துல சுக்கிர ஓரையில காலையில 8:35 பிறக்குது. செவ்வாய்க்கிழமையில பிறக்குது அப்படின்னாவே நல்ல ஒரு ஆண்டு தான். இருந்தாலும் செவ்வாய்க்கிழமைனாவே சொல்லவே வேணாம். அங்காரகனை குறிக்கக்கூடியது. போர் சம்பந்தப்பட்டவர் தான் இந்த செவ்வாய்க்கிழமைக்குரிய அதிபதி அங்காரகன். அப்ப உலக அளவுல போர் தொடர்ந்து கொண்டே இருக்குமா, இல்ல நின்னுடுமா அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலத்துல பாடல்கள்ல சொல்லியிருக்காங்க. போர் நடக்குங்கிறத கூட எவ்வளவு தெளிவாக அந்த பாடல்கள்ல சொல்லியிருக்காங்க. இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறது பஞ்ச அங்கங்கள்னு சொல்லுவாங்க. பஞ்சனா 5 விதமான அங்கங்கள். திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் இப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்ச அங்கங்களை வைத்து சொல்லுவது தான் இந்த பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சாங்கத்துல 2 இருக்கு. வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் நமக்கு தெரிந்தது. இது இல்லாம பாம்பு பஞ்சாங்கம், ஸ்ரீரங்க பஞ்சாங்கம், திருநெல்வேலி பஞ்சாங்கம்னு ஏகப்பட்ட பஞ்சாங்கம் இருக்கு. நம்ம பார்க்கக்கூடியது இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான். இந்த வாக்கிய பஞ்சாங்கத்துல அந்த காலத்திலேயே இப்ப நடக்க போவதை அப்படியே தெளிவா சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பஞ்சாங்கங்கிறது சும்மா வெறும் கணிப்பு கிடையாது. அப்படியே அந்த காலத்துல வாழ்ந்த முனிவர்கள், பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ரிஷிகள், முனிவர்கள் அவர்கள் கண்டுபிடிச்சத பாடல்களாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதை பஞ்சாங்கமாக, வாக்கிய பஞ்சாங்கமாக இன்றளவும் சித்திரை 1ஆம் தேதி நம்ம வாசிச்சோம் அப்படின்னா அது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த வருடப்பிறப்பு ஆரம்பிச்சதும் அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை வாசிப்பது முக்கியம் அப்படின்னா, நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த வருஷத்துல இதெல்லாம் நடக்க போகுது, இந்த தொழிலெல்லாம் சிறப்பு பெறும், இதெல்லாம் நடக்காது, இது மாதிரிலாம் உனக்கு கஷ்டம் வரும், முன்னெச்சரிக்கையா இருந்துக்க அப்படின்னு அந்த சித்திரை 1ஆம் தேதி பஞ்சாங்கம் வாசிப்பது மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. சரி, இந்த பராபவ வருட பாடலை நம்ம முதல்ல பார்க்கலாம். மிக்க பராபவத்தில் மேதினியில் பின்மலையாம் தக்க பசுக்கள் தழைக்குமே இக்கு பழிக்காது 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காதளவே கருது. அது மட்டும் இல்ல, பராபவ மதநீர் பாருக்கு நன்மை இல்லை மாறி ஒரு கால் வரக்கும் ஓரிடத்தே வெள்ளம் மிகுமிகுவே வேந்தர் கலகமுண்டாம் உள்ளம் உவப்பார் சிலர். இந்த பாடல்ல பராபவ மதநீர் பாருக்கு நன்மை இல்லை, பார்னா உலகம், இந்த உலகத்துக்கு நன்மை இல்லை, மாறி ஒரு கால் வரக்கும், மாறினா மழை, மழையை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஓரிடத்தே வெள்ளம் மிகுமிகுவே, வெள்ளம்னா நமக்கு தெரியும் சுனாமி வர்றது மாதிரி, இந்த சுனாமி வருமா வராதா அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வேந்தர் கலகம் உண்டாம், வேந்தர்னா அரசன், கலகம் உண்டாம்னா இந்த போர் சம்பந்தப்பட்டது, கலகம் உண்டாகும், போர் உண்டாகும் அப்படிங்கிறத அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. இதனுடைய விளக்கத்தை நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த பஞ்சாங்க பலன்ல எந்த வீட்டில் எந்த கிரகம் இருந்தால் என்ன பலன், எது நீச்சம் அடைஞ்சா என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா, நமக்கு ஜாதக ரீதியாக சொன்னோம், சனி பகவான் புதன் வீட்டையும் குரு வீட்டையும் பார்க்கறது சிறப்பு இப்படின்லாம் நம்ம சொன்னோம்னா நமக்கு புரியாது. பொதுவாக அதில் இருக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உலகத்தில் ஒரு வகையான புதிய வியாதி ஒன்று உருவாகுமா, டெங்கு மலேரியா போன்ற வியாதிகள் பரவலாம்.
ஆன்லைன்ல மோசடிகள் இந்த வருஷம் நெறைய நடைபெறும். அதனால ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட்டுன்னு போடுறீங்கன்னா, எதையும் கவனமா பார்த்து செய்யுங்க. தும்பி பூச்சிகளின் தொல்லை அதிகமாக இருக்கும். பயிர் தொல்லை கடுமையாக பாதிக்கப்படலாம். தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக காட்டு விலங்குகள் கிராமங்கள்ல தஞ்சம் அடைய நேரிடும். பாலியல் தொல்லைகள் எதிரான குற்ற வழக்குகள் அதிகரிக்கக்கூடும். மஞ்சள், ஏலக்காய், லவங்கம், மாங்காய், தேங்காய் இதனுடைய உற்பத்தி அதிகமாக இருக்கும். கல்வி கட்டணம், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களோட உற்பத்தி அதிகமாக விலை ஏறும். அதனால வீழ்ச்சி அடைய நேரிடும். வங்கக்கடல்ல புயல் உருவாகி தமிழ்நாட்டோட தென் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்க நேரிடும். எத்தனை புயல் வரும், எத்தனை புயல் வலுவிழக்கும் அப்படிங்கிறத கூட அந்த காலத்துல பஞ்சாங்கத்துல தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கட்டுமான பொருட்கள், சிமெண்ட், ஜல்லி, மணல், பூண்டு, வெங்காயம், தக்காளி, இரும்பு, பெட்ரோலிய பொருட்களோட விலை சற்று குறையும். கனமழை பொழியும். இரவுல பார்த்தீங்கன்னா இடி, முழக்கம், சூறாவளி காற்றுடன் மேக கர்ஜனை, மின்னல் இதெல்லாம் ஏற்படும். அரசியல்ல மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கு. இயற்கை நிகழ்வுகள்ல மழை வெள்ள பாதிப்பு அதிகமாக இருக்கும். 16 புயல்கள் உருவாகும். 4 புயல்கள் ஆரம்ப கட்டத்திலேயே வலுவிழந்துவிடும். 9 புயல்கள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி கடும் சூறாவளி காற்றுடன் கனமழை பொழியும். வெள்ள அதிக அளவுல ஏற்படும். டிசம்பர்ல பலமான சுனாமி தாக்கக்கூடும். இவ்வாண்டு இந்தியா உலக அளவுல முன்னேற்றம் காணப்படும். வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யறத தற்சமயமாக தவிர்க்க நேரிடும். தங்கம், வெள்ளி, பித்தளை விலை மிக மிக வேகமாக உயரும். இராணுவத்திற்கு தேவையான அதிநவீன போர் விமானங்களை வாங்க நேரும். இராணுவத்திற்கு தேவையான உபகரணங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை சூறாவளி காற்றுடன் கனமழை பொழியும். இதனால் தென் தமிழகம் கடுமையாக பாதிக்கும். ஏலக்காய், லவங்கம், சோம்புப்பட்டை, பூண்டு, வெங்காயம், வாசனை திரவியங்களோட விலை உயரும். மங்களூர் மற்றும் கூர்க் மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு, மண் சரிவு இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மாநில அரசு பேட்டரி கார் தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலையில்லா திண்டாட்டத்தை நிவர்த்தி செய்ய முடியும். மூணாறு, வால்பாறை, கொடைக்கானல், ஊட்டி இது மாதிரி மலை பிரதேசங்கள்ல அதிகமான குளிர் மற்றும் பனி உண்டாகும். புனித பயணம் செல்பவர்களுக்கு கடும் இன்னல்கள் ஏற்படும். கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் பருவமழை காலத்தில் புயலாக மாறி கனமழை பொழியும். பூச்சிகளோட ரீங்காரம், வௌவால் தொல்லை, பாம்புகளோட இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த பஞ்சாங்க பலனில் எந்த தொழில் செஞ்சோம் அப்படின்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், அந்த தொழில் நல்லா வளர்ச்சி அடையும்னு சொல்லப்பட்டுள்ளதோ அந்த தொழிலில் நீங்கள் முதலீடு செய்யுங்க. அந்த தொழிலை தைரியமாக தொடங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு பணமானது நல்ல வருவாயானது அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.